ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்தமிழ் கிரியேட்டிவ் கார்னர் சேனல். இன்றைக்கி நம்ம புதுமையான சூப்பரான ஒரு ஐடியா பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கேலண்டர் கேக் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பண்ணலாம் வாங்க. இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மொத்தம் 3 கேலண்டர் கேக் தேவைப்பட்டுச்சு. இப்போ இதில் ஒரு ஷேப் ட்ரா பண்ணிக்கிட்டோம். இந்த ஒரே ஒரு ஷேப் மட்டும்தான் ஃபுல் கேலண்டருக்கும் கட் பண்ண போகிறோம். சிசரில் கட் பண்ண முடிகிற லெவலுக்கு உள்ள பேப்பர் எடுத்து இந்த ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ராஸை ரிமூவ் பண்ணிட்டோம். அகெயின் சேம் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கலாம். அகெயின் இந்த மாதிரி கொஞ்சம் பேப்பர் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரா பண்ணி ஃபுல் கேலண்டர் கேக்கும் கட் பண்ணிக்கிடுவோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் மறக்காமல் முத்தமிழ் கிரியேட்டிவ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ்லாம் ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஷேப்பில் வருதுன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா குட்டீஸ்? எஸ், உங்கள் கெஸ் கரெக்ட் தான். இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜில் ட்ரா பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேப்பர்ஸ் எடுத்து கட் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி எக்ஸாக்டாக ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் பாதி பேப்பர்ஸ் கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி சேமாக வச்சுட்டே ஃபுல் கேலண்டர் கேக் கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான ஷேப் கிடச்சிச்சு பாருங்கள். இந்த மாதிரி சேம் சைஸ் அண்ட் ஷேப்பில் 3 இது ரெடி பண்ணிக்கிடுவோம். அந்த ஷேப்போட எட்ஜில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு பிங்க் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துருக்கிறேன். ரெட் கலர் பெயிண்ட் என்கிட்ட கம்மியாக இருந்ததால் நான் பிங்க் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரெட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது ட்ரை ஆன அப்புறம் ரெட் கலர் லைட்டாக டச் பண்ணி விட்டுருப்பேன். ஃபுல் பேப்பர்லேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி 3 பீஸ்க்கும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். பட் எல்லா பேப்பர்ஸுமே ஒன்றோட ஒன்றா பேஸ்ட் ஆகிருக்குது. இதை தனித்தனியாக பொறுமையாக எடுத்து விடணும். வெறும் கையால் எடுத்து விடக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா பேப்பர்ஸ் கிழிஞ்சிடும். நான் இதுக்கு பெயிண்ட் ப்ரஷோட பேக் சைடை வச்சு எடுத்து விட்டுருக்கேன். இது கொஞ்சம் பொறுமையாக பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே எடுத்து விட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட் ஆன அப்புறம் எந்த லெவலுக்கு இருக்குன்னு. சேம் மெத்தட் 3 கேக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ 2 போர்ஷன் எடுத்து ஒன்றோட ஒன்றா பேஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வைக்கணும். நான் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அகெயின் 3rd போர்ஷனையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லாவே டைட் பாண்டிங்கில் இருக்கணும். எந்த கேப்பும் இல்லாத லெவலுக்கு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 3 பீஸும் ஜாயின் பண்ண அப்புறம் எந்த லெவலுக்கு வருது பாருங்கள். அகெயின் ஃபஸ்ட் அண்ட் 3rd போர்ஷனையும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த போர்ஷன் ரொம்பவே டைட்டாக ஃபிட்டிங்காக இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆப்பிள் ஷேப் ரொம்பவே அழகாக கிடைக்கும். யாருமே ட்ரை பண்ணாத ஐடியான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். என்கிட்ட ஆல்ரெடி ஆர்டிஃபிஷியல் லீஃப் இருந்ததால் அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி லீஃப் மாதிரி வச்சுக்கிறேன். நம்ம பேப்பரில் ரெடி பண்ணி கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஓவரால் லுக் எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லீஃபை எடுத்துட்டு நம்ம பென் ஹோல்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாமளே செய்கிற கிராஃப்ட் எப்போவுமே நமக்கு ஸ்பெஷல் தாங்க. இந்த ஐடியா பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்.
Thank you all. Keep supporting.